சமூகவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் growth and development, அதாவது வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றின ஒரு ஸ்கிட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுடைய எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து உங்களுக்கு நடிச்சு காட்டுறதுக்காக வர்றாங்க. சொல்லுமா, இரு உங்க அப்பா கிட்ட கேட்டுறேன். எங்கள் பொண்ணு எங்கே வெளியில் போகணும்னு சொல்கிறா. சரி பார்த்து போகலாமா? அது மரம் தானா? அது ஏன் பெருசாக மரம்னா பெருசாக தான் இருக்கு. இது வந்து லைட் இல்லை, சூரியன். இது லைட் இல்லைம்மா, இது சூரியன். Few years later. ஓகே, குட் மார்னிங். உட்காருங்க. உங்கள் நேம் என்ன? சரி, இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ளாஷ் கார்டெலாம் காமிக்கலாம். அது என்னென்னு சொல்லுங்கள். சரியா? இது என்னது? குரங்கு இல்லை, கோலாபியர். ஓகேவா? சரி, இது என்ன தெரியுமா? வாட்டர் மெலன். சரி, இது என்ன கலரில் இருக்கு? ப்ளூ. ப்ளூ, சூப்பர். இவங்க என்ன தலையில் வச்சுருக்காங்க? ஓகே, டன். இவங்க எதில் போகிறாங்க? பைக். சூப்பர். சரி, அங்கே என்னென்ன கலர் கலராக தெரியுது, அதெல்லாம் என்னது? சூப்பர், குட். ஓகே, தேங்க்யூ. Few years later. இந்த ஃபோட்டோ உங்கள் சித்திக்கு எப்படி அனுப்புறது? அனுப்புமா? எப்படிமா அனுப்பணும்? சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடு அம்மாக்கு. இந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவோம். அது எப்படிமா ஷேர் பண்ணுறது? சேட்குள்ளே போய் கேமரா அதை டச் பண்ணால் அந்த ஃபோட்டோ இருக்கும், அதை சென்ட் பண்ணுவோம். ஓகே, கன்க்ளூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, கடைசியில் அந்த குழந்தை வந்து அம்மா அப்பாக்கே சொல்லி தந்திருக்கு. இதுதான் இந்த டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம Educational growth, how study will changes a life of a small girl. என்னோட கேரக்டர் நேம் வந்து மீனா. என்னோட கேரக்டர் சுதா. என்னோட கேரக்டர் ஃபாதர். I am Gokila. I am going to act like a teacher. Scene 1, outside the house in the morning. அப்பா அப்பா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாதுப்பா, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. யாருமே பொண்ணுங்களை யார் படிக்கிறது, ஆனால் வந்து மட்டும் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேண்டாம், வீட்டிலே இருந்த அம்மாவுக்கு படிக்கணும். இல்லைப்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. நாளைக்கு நான் படித்து பெரிய ஆள் ஆகணும், நல்லா வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குப்பா. அதனால நான் படிக்க போகிறேன்ப்பா. இல்லைப்பா, வேண்டாம்ப்பா, நீ சொல்கிறத கேளுப்பா, வீட்டில் இருக்கணும். ஓகே. Scene 2, Meena is going to talk with the teacher secretly. இனிமேல் அப்பா என்னை வந்து ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது, பொண்ணுங்களுக்கு படிப்பெல்லாம் வேண்டாம், வீட்டில் அம்மாவுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இதனால நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் மேம். நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும். நீ நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா. பொண்ணுங்களுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீ அதனால் நாளைக்கு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு நான் உங்கள் அப்பா கிட்டே நான் எஜுகேஷன் பற்றி நான் பேசுகிறேன். ஓகே மேம். அப்பா, மேம் உங்களை நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க, என்னை பற்றி பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்கப்பா. சரி, நீங்கள் சொல்லிட்டியா நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும்? நான் சொல்லிட்டேன்ப்பா, மேம் வந்து உங்ககிட்ட அதை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. சரி, சரி, நான் ஓகே. Scene 3, teacher meets father. நீங்கள் மீனா வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எதுக்காக வர சொல்லியிருந்தீங்க மேம்? நான் மீனாவோட படிப்பு விஷயமா பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னீங்க. நீங்கள் இனிமேல் மீனாவை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களாம்மா. பொண்ணுங்களுக்கு எஜுகேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவளை படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிதாங்க ஆகணும். அவன் படிக்கிறான்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. பக்கத்துலலாம் யாருமே படிக்க வைக்கிறது பொண்ணுங்க, எல்லாம் வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க.
இப்போ அவங்களாம் இப்போ சொல்லுவாங்க, ஏன்னா அவள் வீணா நல்லா படிக்கிற பொண்ணால இப்போ இல்லைனா பிற்காலத்தில் அவள் பாருங்க நல்லா பெரிய ஆளாக வருவாள். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக அவள் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வருவாள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும். சரி அனுப்பி சொல்லுங்கள். சரி நான் சொல்லுவேன். சரி படிக்கிறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக அனுப்பி வைங்க. சரி தேங்க்யூ. நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டேன். ஓகே. Few years later, the teacher, she's wearing a sari. A girl who requested to study, now she's a teacher. மீனா வந்து ஒரு டீச்சர், அவங்க அப்பா சொல்லி படிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆளாகி டீச்சர் ஆகிட்டா. எஜுகேஷன் வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு எவ்வளோ முக்கியம், எஜுகேஷனில் படித்தா பின்னாடி அந்த சொசைட்டியில் அவங்க எப்படி இருப்பாங்க, நாளைக்கு ஃபினான்ஷியலாகவோ யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு எஜுகேஷன் இருந்துச்சுன்னா சொசைட்டியில் பொண்ணுங்களுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு பேர் இருக்கும். அதனால எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு.